இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குபேராவோட ட்ரெயிலர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? கோடி கோடி கோடினா எவ்வளோ சார்? கோயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆள்ற அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம். எனக்கு வேணும் சித்தப்பாஜி. இந்த நாட்டில் பணமும் பவரும் தான் வேலை செய்யுது. நீதி நியாயம் இல்லை, இது சரித்திரம். இவனை வச்ச வாயை திறந்தீங்க கொன்னே போட்டுருவேன். அவங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. என் பேர் தீபக். அம்மா 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 அம்மா, எதுக்குடா ஏன் பின்னால வந்து உயிரை வாங்குற? எனக்கு உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். உன் சாவு நீ சாவு, என் சாவு நான் சாவுறேன். சாகவானா மேடம்? பழச்சு என்ன பண்றது? வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். தெய்வ எங்க இருக்கான்னு சொல்லி. இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்கிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இறக்கம் காட்டுறது நல்லதுதான் தீபக்ஜி, ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொன்னுடும். பணம் பவர் கோட்டு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. இந்த உலகம் பூரா அவங்க தான். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம், என் உலகமும் இதுதான். நீங்க சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்கு. பாத்துக்கிறேன். அப்படின்னா சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது நாகார்ஜுனா அவங்க வில்லன் மாதிரியே காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவரோட சுச்சுவேஷன் காரணமாக தான் வேற வழி இல்லாமல் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவரும் அந்த பிரச்சனைல மாட்டிக்கிட்டாரு போல இருக்கு. அது தனுஷ்கும் அந்த இதுதான் இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ விஷயம் வெளில அவருக்கு தெரிஞ்சிருச்சா என்னவோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னா அவங்க வச்சிருக்க ஏதோ இல்லீகல் மணின்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் வச்சிருக்க இல்லீகல் மணி அது தனுஷ் ஆட்டே போட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு தோணுது. அவரதான் தேடுறாங்க. அவரும் அது கெட்டப் தான் போட்டிருக்காரு. அப்படிதான் தேடுற மாதிரி இருக்கு. ராஷ்மிகாவும் தனுஷும் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர் தான் தேடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் அது அதான் நாகார்ஜுன் கரெக்டா இவரை உங்க தேடி வராங்க. பிச்சைக்காரனா எங்க இருப்பான், எங்க போய் தேடுறது அப்படிங்கிறாங்களே. எனக்கு தெரிஞ்சு அதுதான் இதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படி இதா இன்ட்ரெஸ்டிங்கா எடுக்க போறாங்கன்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மேபி நான் சொல்ற கதை கூட இல்லாம கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்